ஸ்கேனுமே இல்ல. ஸோ, அதனால இவ்ளோ சீக்கிரமா தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. யூசுவலா பழைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, 3 மந்த், 4 மந்த் வயிறு கொஞ்சம் பெருசாகி ரொம்ப வாமிட்டிங் அந்த சென்சேஷன், மயக்கம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. இந்த பல்ஸ் பார்த்து பிரெக்னன்சி வந்து அதில எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ, அதில வந்து இந்த மாரி கிட் நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு ஷூரா தெரியும். இல்ல ஸ்கேன்ல கன்ஃபார்ம் பண்ணணும். 2ல ஏதாவது ஒண்ணு. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. ஆனா வந்து அத உணர்றதுக்கு கூட ஒரு காலம் ஆயிட்டு இருந்த காலங்கள்ல, இப்ப அப்படி கிடையாது. டக்குனு நொடி பொழுதுல நம்ம என்ன மாரி நிலைமையில இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்றது. இப்போ முதல் 3 மாதங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க? பெண்கள் என்ன மாரிலாம் ஒரு பாதுகாப்பா இருக்கணும்? ரைட். இப்போ வந்து இதில முதல் 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அந்த என்ன சொல்ல ரொம்ப டெலிகேட்டான பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க ப்ரீ பிரெக்னன்சியா என்னென்ன ஒர்க் சில பேர் வந்து இப்போ நெறைய பேர் ஒர்க் போறது ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஜாப் நம்ம போறதில்ல. மோஸ்ட்லி செடென்ட்ரி சீட் ஜாப்ஸ் இருக்கு. ரொம்ப அலையிற வேலைகள் பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தால், வெயிட் தூக்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் மோர் தென் 10 டைம்ஸ் 10 தடவ மேலே கீழே ஏறி வரதா இருந்தா, அத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சுத்தமா நிறுத்தி பெட் ரெஸ்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா, நம்ம அந்த சிச்சுவேஷன்ல அந்த வேலைகளெல்லாம் பார்த்து தான் பிரெக்னன்ட் ஆயிருக்கோம். ஸோ, நம்மளோட உடம்பு அதுக்காக அக்காமடேட் ஆயிருக்கும். ஸோ, அதனால நீங்க அத வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு நான் ரெஸ்ட்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிச்சன்ல சமைக்கிறதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, மிக்ஸி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு. ஸோ, அந்த யூசுவல் அந்த ஆட்டுக்கல், அம்மி அந்த மாதிரியான ஸ்ட்ரெனுவஸ் ஜாப்ஸ் யாருமே நம்ம வந்து வீட்லேயுமே ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸும் பண்ணுறதில்ல. ஆஃபீஸ் போகும்போதும் உங்களுக்கு வந்து சீட்டட் ஜாப்ஸ் நிறைய இருக்குது, கிளரிக்கல் ஜாப்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ, அதனால நீங்கள் நார்மலாக டயட் நல்லா எடுத்துக்கிட்டு, நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு, ஒரு நாளைக்கு 4 லிட்டர்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு, நீங்கள் நார்மலாக பண்ணுற வேலைகள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கலாம். வெயிட் தூக்குறது, இதே நீங்கள் அப்நார்மலாக ஹெவியாக பண்ணுற வேலைகளை தவிர்த்துருக்கணும்.